இந்த நவீன யுகத்தில் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. நமக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போகிறோம். அந்த மொபைலுக்கு ஏதாவது பிரச்சனைனா சர்வீஸ் சென்டர் தானே போகிறோம். ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சு நடத்தினா எவ்வளோ லாபம் கிடைக்கும்? விளக்க வருகிறது, வாங்க முன்னேறலாம். நாம் பல்வேறு தொழில்களை பற்றி தினந்தோறும் விவாதித்து கொண்டே இருக்கிறோம். பலர் அதை தொழிலாக நாங்கள் ஆரம்பித்து விட்டோம், தொடங்கிவிட்டோம் என்றெல்லாம் அலைபேசியில் எங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மிக்க நன்றி. அதுபோல் இன்று அலைபேசி என்றவுடன் அலைபேசி தொழிலை பற்றி உங்களுக்கெல்லாம் சொல்லலாம் என ஆசைப்படுகிறேன். இன்று தமிழ்நாட்டின் ஜனத்தொகை 7.5 கோடி. அரசாங்க கணக்குப்படி 6 கோடி அலைபேசிகள், செல்போன்கள் நம்பர் ஒர்க் பண்ணுவதாகவும் ஒரு நாளைக்கு 209 கோடி ரூபாய்க்கு ரீசார்ஜ் செய்யப்படுவதாகவும் அரசு புள்ளி விவரம் சொல்லுகிறது. வருகிற 31/8/2019 தமிழ்நாட்டு ஜனத்தொகை 8 கோடி ஆகிவிடக் கூடும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அலைபேசி விற்பனையின் வேகத்தை பார்த்தால் 10 கோடி அலைபேசிகள் தமிழ்நாட்டிலே அன்று இருக்கும். அப்போது 300 கோடி 350 கோடிக்கு தினந்தோறும் ரீசார்ஜ் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இன்னைக்கு தொழிலதிபர்கள் என்ன செய்கிறார்கள்? 2 அல்லது 3 ஃபோன் வைத்துக் கொள்கிறார்கள். சாதாரண கல்லூரி மாணவரே 2 ஃபோன் 4 நம்பர் வைத்திருக்கிறார். கல்லூரி நண்பர்களுக்கு நன்றிகளுக்கு பேசுவதற்கு ஒன்று, ஊரில் இருக்க அப்பாவுக்கு பேசுவதற்கு ஒன்று, பகுதி நேரமாக ஏதாவது சனி ஞாயிறு ஒரு வேலைக்கு செல்கிறார், சேல்ஸ் சிறப்பாக இருக்கிறார் என்றால் அதற்கு ஒன்று ஃபோன் என்று 3-4 நம்பர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் 10 கோடி ஃபோனாக இருந்தாலும் சரி, 20 கோடி ஃபோன் விற்றாலும் சரி, எதுவும் வாங்கிய அன்றிலிருந்து 25 வருஷம் வரைக்கும் எந்த ரிப்பேரும் இல்லாமல் அது ஓடும், அது நல்லா வேலை செய்யும் என்ற கேரண்டி எந்த பொருளுக்குமே கிடையாது. மனிதனுக்கும் கிடையாது, வாகனத்துக்கும் கிடையாது, விமானத்துக்கும் கிடையாது. தினந்தோறும் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரிப்பேர் வரும்போது பார்த்துக்கிட்டே இருக்கணும், டயர் தேர்ந்து போனால் மாற்றணும், இல்லைன்னா வானத்துலேருந்து கீழே விழுந்துடும். வண்டி போகும்போதே டயர் பஞ்சர் ஆகிரும், டயரை கரெக்டாக கவனிக்கலைன்னா. அது மாதிரி தான் அலைபேசி தண்ணிக்குள்ளே விழுந்துடும், கீழே குனிவாறு டம்முன்னு ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுந்துடும், கக்கூசுக்குள்ளே விழுந்துடும், பேசிக்கிட்டே போவார், கார்லேருந்து பஸ்ஸிலேருந்து ரயிலேருந்து கீழே விழுந்துடும். இப்போ சின்ன குழந்தைகளுக்கு விளையாடிக்கிறோம், கொண்டு போய் ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் வச்சுருவாங்க, அடுப்பு பக்கத்தில் வச்சுருவாங்க, மழைப்பட்டா வம்பு, ரிப்பேர் ஆகிரும், கீழே விழுந்தால் உடஞ்சி போகும். இப்படி காலம் செல்ல செல்ல நிறைய அதை ரிப்பேரிங் சர்வீஸிங் பண்ண வேண்டிய விஷயம். உங்களுக்கு தெரியும், வீட்டு உபயோக பொருட்களாக இருந்தாலும் சரி, வாகனமாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜில் இருந்து ஏசி வரை எந்த பொருளும் ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது போலத்தான் அருமையான விஷயம் இந்த அலைபேசி. 150 ரூபா 200 ரூபா 500 ரூபாய்க்கு கூட இன்றைக்கி ஃபோன் வந்தாச்சு. சீன பொருட்கள் அவன் 50,000 60,000 ரூபாய்க்கும் ஃபோன் வந்தாச்சு. அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே ரிப்பேரிங் சர்வீஸிங் தேவை. அப்போ இன்று இளைஞர்கள் படித்து முடிக்கிறாங்க, ஒரு வேலைக்கு போகிறாங்க, வாங்குறது அவங்க அலைபேசி தான். வெளியூருக்கு படிக்க போகிறாங்க, பெற்றோர் வாங்கி கொடுப்பது, அம்மா எங்கே இருந்தாலும் எனக்கு பேசுமா, இந்தா ஃபோனு, இந்த 2 நம்பர் வச்சுக்க என்று பெற்றோரே கொடுக்குறாங்க. அதில் தான் அவங்க படிக்கிறாங்க, பாடங்களை படிக்கிறாங்க. அதில் வெப்சைட் இருக்குது, பல தகவல்களை அவங்க தெரிஞ்சுக்கிற முடியுது. புகைப்படமாக எல்லா விஷயங்களையும் எடுத்து அனுப்புகிறாங்க. கல்லூரியிலிருந்து பள்ளிக்கூடங்கள்லேருந்து தேவையான தகவல்கள் ஃபோன் மூலம் வருது. அப்போ ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு மாதமும் பணம் போடாமல் பேச முடியாது, அல்லது மாதத்துக்கு ஒரு முறையாவது பணம் கட்டணும். அப்போ ரீசார்ஜ் பண்ணுவது ஒரு அருமையான தொழில். சரி, ரிப்பேர் ஆகி போச்சு. இப்போ நான் அந்த ஒரு கருவி வாங்கியிருக்கேன், என்னோடய ஃபோனில் அந்த கவரு தொட்டு பிஞ்சு போச்சு, அது சிவப்பு கலரு ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு, எல்லா இடத்துலையும் அழுக்காகி கலர் மாறிடுச்சு. உடனே அதை போய் 150 ரூபா கொடுத்து புதிய கவர் வாங்கிட்டு வந்தேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு கவர் மாற்றுறதுலேருந்து அது வேண்டிய ரீசார்ஜ் பண்ணக்கூடிய அந்த பேட்ரி அடிக்கடி ரிப்பேர் ஆகிரும், போயிடும், சூடேறுனா போயிடும். அப்போ ஒரு நைட்டு பூரா போட்டு மறந்துட்டா போயிடும். அப்போ அந்த நேரம் அந்த பேட்ரி சார்ஜர் வாங்கணும். இப்படி அதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே, கண்ணாடியாக இருக்கட்டும், அதுக்கு மேலே ஒட்டக்கூடிய அந்த ஸ்டிக்கராக இருக்கட்டும், எதுவுமே அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கணும். அப்போ செல்ஃபோனை வாங்கி விற்பது, புதுசாக வாங்கி விற்கிறது, ரேக் அடித்து அழகாக வச்சு விளம்பரம் பண்ணி எங்களிடம் வாருங்கள், 1 ரூபாய் கட்டினால் போதும், மாத தவணையில் தெரிகிறோம், வட்டி இல்லை. 12,000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒழுங்காக கட்டி முடிக்கும் போது 2,000 ரூபாய் ரீஃபண்டு தெரிகிறோம்ன்ற. அது எப்படி தர்றானோ தெரியல. இப்படி புதுமையாக விளம்பரம் செய்து செல்ஃபோன்களை விற்கலாம், இறக்குமதி பண்ணி விற்கலாம். 100 கணக்கில் வாங்கி தெரிஞ்ச செல்ஃபோன் கடைகளுக்கு ஆளுக்கு 10 விற்றா ஒரு 5% லாபம் கிடைக்கும். இப்படி செல்ஃபோன் வியாபாரம் நல்ல தொழில். அடுத்து அதே 10 சதுரடி கடையில் இதெல்லாம் வச்சிடலாம். 20 இருந்தால் பெரிய கடையாக வைக்கலாம். அந்த செல்ஃபோனுக்கு தேவையான
அந்த உதிரி பாகங்கள் அனைத்தையும் நம்ம அங்கே வாங்கி வச்சு விற்கலாம். காதில் மாட்டக்கூடிய அந்த இசை கேட்கக்கூடிய கருவிகளை தொடங்கி அதில் மாட்டக்கூடிய பல்வேறு விஷயங்களை, பேட்டரி சேவர், அப்படி பல்வேறு விஷயங்கள் வந்தாச்சு. இது எல்லாமே தினந்தோறும் மக்களுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி பெருகிக்கிட்டே போகுது. ஒவ்வொரு நாளும் படித்து முடித்தவர்கள், வேலைக்கு போகிறவங்க பெருகி கொண்டே இருக்காங்க. வெளிநாட்டு பணம் வருது, பிரிட்டியிலேருந்து பணம் அனுப்புகிறாங்க, விவசாயம் பண்ணி பூமியில இருந்து பொருள் வெளியே வந்துக்கிட்டே இருக்கு. அந்த லாபம் எப்படி சும்மா இருக்கும்? வாகனமாகும், பெட்ரோலாக மாறும், தொழிற்சாலை கட்டுவாங்க, கடை வைப்பாங்க, வீட்டில் தேவையான ஒவ்வொருத்தருக்கும் ஆளுக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி போடுவாங்க, வீட்டில் ஃப்ரிட்ஜ் வாங்குவாங்க. பணம் அதிகமாகும் போது, வாங்கும் சக்தி அதிகமாகும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபோனு 2 ஃபோன் வாங்குவாங்க. அப்போ அது ரிப்பேர் வர ரிப்பேர் கொண்டு வருவாங்க, அதுக்குரிய கட்டணத்தை செலுத்துவாங்க. அப்போ ஒரு செல்ஃபோன் கடையில் காலையில் நீங்கள் 5:30 மணிக்கு திறந்தால் கூட அது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலையா இருக்கலாம், இல்லது கல்லூரிக்கு பக்கத்துலையா இருக்கலாம், இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலையா இருக்கலாம். எங்கே ஆரம்பித்தாலும் மக்கள் வருகின்ற இடத்துல அதிகாலையில் தொடங்கி உங்களுக்கு 10 மணிக்கு மற்றவர்கள்லாம் வர்றதுக்கு முந்தையே நிறைய ரீசார்ஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு. 1%, 2%, 3% கமிஷன் தர்றான். சட்டபூர்வமாக, இலாக்காபூர்வமாக கரெக்டாக உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டி சேல் டேக்ஸ் போக மீதி பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அது மாதிரி 10-11 மணி ஆயிடுச்சு, நிறைய புதிய வாங்குறதுக்கு நண்பர்கள் வருவாங்க, பழசு வாங்குறதுக்கு வருவாங்க. நீங்கள் பழசை வாங்கி புதுசாக மாற்றி 1500 வாங்கி 500 செலவு பண்ணால் 2000 ரூபா, 3000 சொல்லி 2200, 2500 கொடுத்துட்டு போயிடலாம். அப்போ புதுசு வாங்கி விற்கலாம், பழசு வாங்கி விற்கலாம், ரீசார்ஜ் பண்ணலாம். இவைக்கு எல்லாத்துக்குமே பெரிய முதலீடு இல்லை. சின்ன சின்ன கம்ப்யூட்டர் கருவிகள், அதை வெல்டிங் பண்ணக்கூடிய கருவிகள், சின்ன கருவிகள், பார்க்குறதுக்குரிய லென்ஸு, ஒரு ஏசி, இது போன்ற பொருட்கள் இருந்தால் போதும். உங்களுக்கு ரிப்பேரிங் சர்வீசிங் நல்ல லாபமாக நடக்கும். உங்களுக்கு புதிய கருவிகள், புதிய செல்ஃபோன்கள், சீன நாட்டு பொருட்கள்லாம் கடனுக்கு உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ ரிச்சி ஸ்ட்ரீட் போன்ற இடங்கள் சென்னையில் இருக்குது. அங்கே நீங்கள் கடை வச்சோடனே ஆள் வந்துடுவாங்க. ஐயா கவராக தயார் பண்ணுறோம், நீங்கள் விற்றுட்டு காசு கொடுங்க. ஐயா புது ஃபோனு இன்னதுக்கு ஏஜென்சி எடுத்துருக்கோம், இந்தாங்க கொண்டு வந்து அடுக்கி வைக்கிறோம், சாயந்தரம் 5:30 மணிக்கு வரும்போது விற்றதுக்கு மட்டும் காசு தாங்க. ஐயா நாங்கள் வெளிநாட்டிலேருந்து சீனா பொருட்களை இறக்குமதி பண்ணுறோம், வச்சுக்கோங்க, நீங்கள் விற்ற பிறகு காசு தாங்க என்று உங்களுக்கு எல்லா பொருட்களையும் வந்து கொடுக்க தயாராக இருக்காங்க. இப்போ ரிப்பேரிங்க்கு பல பொருட்கள் வருது. முந்தியெல்லாம் அங்கே போய் ஜாமான் வாங்கிட்டு வரணும். இப்போ உங்களுக்கு வேண்டிய பொருட்கள் என்னென்ன தேவையோ எழுதி வச்சிட்டிங்கன்னா சாயந்தரம் அந்த கலெக்ஷனுக்கு வர்ற பையன்ட்டு கொடுத்தோம்னா அவர் உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவார். 5 மணிக்கு சொன்னால் 7:30 மணிக்கு இன்னொரு பையன் கலெக்ஷனுக்கு வருவான், அதே நிறுவனத்தில் இருந்து அவன் எல்லா பொருளும் வந்து கொடுத்துருவான். நீங்கள் ராத்திரி 10க்குள்ளே ரிப்பேரிங் பண்ணி 11 மணி வரைக்கும் இருந்து அந்த பையங்களுக்கு கொடுத்து காசை வாங்கிட்டு இருக்கலாம், அல்லது அடுத்த நாள் காலையில் ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். அப்போ காலை மாலை என்று உங்களுக்கு ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. உதிரி பாகமாக இருக்கட்டும், ரீசார்ஜுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் ரீசார்ஜ் வந்து காசு வாங்கிட்டு போயிடுவாங்க மொத்தமாக. மறுபடியும் அங்கே ரீசார்ஜ் பண்ணிடுவாங்க. நீங்கள் காலி பண்ணோன்னே உங்களுக்கு கமிஷன் வந்துடும், மீதி எடுத்துக்கலாம். இப்படி இதற்கு எங்கு பயிற்சி பெறுவது? சென்னையில் நிறைய நிறுவனங்கள் இருக்குது. மத்திய அரசனுடைய MSME டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் 65/1 GST ரோடு, கிண்டி, சென்னை 32. இங்கே போன மெயின் ரோட்லேயே இருக்குது. சென்னையில் தலப்பாக்கட்டி ஹோட்டல் பிரமாண்டமாக இருக்கும், அதுக்கு எதிர்த்தாப்பில் பாலத்துக்கு கீழே இருக்குது. அங்கே நிறையா பயிற்சி நடக்குது. அங்கே கேட்டிங்கன்னா எங்கெங்கே பயிற்சி நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தமிழ்நாடு அரசு நிறைய இடத்துல பயிற்சி கொடுக்குது. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு போர்டு வந்தாச்சு. அது எங்கே இருக்குது? தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். அப்போ அது கிண்டியில், தொழில்பேட்டையில் பெண்கள் ITIக்கு மாடியில் இருக்குது. அங்கே போனீங்கன்னா அவங்க தமிழகம் எங்கும் இந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய நிறுவனங்களை அங்கீகாரம் கொடுத்து வச்சுருக்காங்க, லிஸ்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் ஒரு அரசு சார்ந்த நிறுவனத்திலேயோ தனியார் நிறுவனத்திலேயோ JSS அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் கல்வி நிறுவனம் இங்கே சூளமேட்டில் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்துக்கு எதிர்த்தாப்பில் இருக்குது. அது மத்திய அரசு நிறுவனம். அவங்க 100கணக்கான நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து அங்கேயெல்லாம் செல்ஃபோன் ரிப்பேரிங் சர்வீஸிங் சொல்லி தர்றாங்க. அதை முறையாக நீங்கள் படிக்கணும். ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ஆரம்ப முதலீடு போடணும். உடனே வங்கிகள் கடன் தர்றாங்க. பொருட்கள் வாங்கி ஒரு நேர்மையாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டா எல்லா பொருட்களும் ரீசார்ஜில் இருந்து 50,000 ரூபா வருமான செல்லிலிருந்து 8,000 ரூபா வருமான உதிரி பாகம் வரைக்கும் உங்களுக்கு கடனில் கிடைக்கும். நீங்கள் கரெக்டாக வாங்க, செய்ய, லாபத்தை எடுத்துக்கிட்டு மீதியை கொடுத்து கொண்டே இருந்தால் பகல் முழுவதும் ஆள் வந்துக்கிட்டே இருப்பாங்க, வாடிக்கையாளர்கள் பெருகிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா விளம்பரம் பண்ணணும், நோட்டீஸ் அடித்து கொடுக்கணும், நன்கொடை 4 பேர் கொடுக்கணும், அங்கங்கே பேனர் வைக்கணும், இந்த நிறுவனமாக நல்ல நிறுவனம் அப்படின்னு ஒரு பேர் எடுக்கணும், கரெக்டாக சொன்ன நேரத்தில் கொடுக்கணும். ரீசார்ஜ் பண்ணால் இந்த நீங்கள் போங்க சார் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது, கெட்டவர் ஆயிரும். உடனே இருந்து பண்ணி ஏரியாச்சா போங்க அப்படின்னு சொல்லணும். அதுபோல் தரமாக பண்ண கொஞ்சம் பெருசாக வரும்போது நீங்களே 4 பேருக்கு ரிப்பேரிங் சர்வீஸிங் சொல்லி கொடுக்கலாம். பழசை வாங்கி பல புரோக்கர்கள் மூலமாக விற்கலாம்.
புதுசாக பலர் மூலமாக சின்ன சப் யூனிட்டுகள் போட்டு விற்கலாம். இப்படி ஒரு நாளைக்கு 5000 முதல் 10,000 ரூபா வரக்கூடிய தொழில். எனக்கு தெரிஞ்ச ஒரு 60 வயசுக்கு அம்மா தாய்மார் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் என்னைய தினத்தந்தியோடு சேர்ந்து நாங்கள் நடத்தின ஒரு பெரிய எக்ஸிபிஷனில் சந்தித்தாங்க. போய் 3 மாதம் கோர்ஸ் படித்தாங்க. இப்போ 3-4 இடத்துல கடை, ஒவ்வொரு கடையிலையும் பெண்களை படிக்க வச்சு அவங்களே உட்கார வச்சு பெண்களை வச்சு சம்பாதிக்கிறாங்க. 2000 5000 ரூபா வரைக்கும் ஒரு கடைக்கு கிடைக்குது. அப்போ ஒரு 60 வயசு தாயார் இதை ஆரம்பிக்கும் போது ஏன் 18 வயசு ஐடிஐ பையன், ஒரு +2 படித்த பையன், டிகிரி ஃபெயிலாகி போன பையன், பொண்ணு ஏன் இதை செய்யக்கூடாது? ஃபோன் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கே, ஃபோன் இல்லைன்னா பூரா செத்து போயிடுவானே, ஃபோன் இல்லைன்னா வியாபாரம் இல்லையே, ஃபோன் இல்லைன்னா பெண்கள் தூக்கம் வராதே இளம்பெண்களுக்கு. அப்படி கொட்ட காலத்தில் நம்ம இருக்கோம். உலகத்தோடு ஒட்டவர்கள் பலகற்றும் கல்லாறு அறிகளாதார் மாதிரி அருமையான லாபகரமான இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து செய்து பெரிய செல்வந்தராக நீங்கள்லாம் மாறணும்னு வாழ்த்துகிறேன். நன்றி.